யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இளம் பிராயத்தில் இருந்தபோது ஒரு நாள் இரவு ஒரு பயங்கர கனவு கண்டார். அந்த கனவில் அவர் ஒரு காட்டு பகுதியிலே அமர்ந்திருந்தார். பக்கத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அதிலிருந்து கிளம்பிய புகை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு புல்வெளியிலிருந்து அநேகர் அபாயகரமான ஒரு செங்குத்து பாறையில் ஏறி கொண்டிருந்தார்கள். கண் தெரியாத ஒரு தாய் தன் மகளின் உடுப்பை பிடித்துக் கொண்டே அந்த பாறையின் உச்சியில் ஏறிவிட்டார்கள். அடுத்த அடி எடுத்து வைத்தால் மிகப்பெரிய பள்ளம். ஆனால் யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை. அவர்கள் இருவரும் கீழே விழுந்தார்கள். அவர்களின் கூச்சல் சத்தத்தை ஏமி கார்மைக்கேல் நன்றாக கேட்க முடிந்தது. பின்பு ஒரு சிறுவனும் அதே செங்குத்து பாறையில் ஏறினான். அவனுக்கும் கண் தெரியவில்லை. அவன் கீழே விழும்போது பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடித்துக் கொண்டு உதவிக்காக சத்தம் கொடுத்தான். யாருமே வரவில்லை. அவனும் விழுந்து மரித்து போனான். அவனைப் போலவே அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான கண் பார்வையற்ற மக்கள் அதே பாறையில் ஏறி அடுத்தடுத்து பள்ளத்திலே விழுந்து மரித்து போனார்கள். அதை பார்த்த ஏமி கார்மைக்கேல், இத்தனை பேர் ஆபத்து தெரியாமல் கீழே விழுகிறார்களே, இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது என்று ஏன் யாருமே அவர்களுக்கு சொல்லவில்லை, ஏன் ஆபத்தை குறித்து யாருமே அவர்களை எச்சரிக்கவில்லை என்று அழுதார்கள். அதன் பின்பு அந்த கனவில் ஏமி கார்மைக்கேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்பதே அந்த சத்தம். அதை கேட்ட ஏமி உடனே துள்ளி குதித்து, நான் போகிறேன், நான் போகிறேன் என்றார். அதற்கு தேவன், சரி, அப்படியானால் நீதான் நான் அனுப்பும் என்னுடைய தூதுவர் என்றார். இந்த கனவுக்கு பின்னும் ஏமியால் தன்னுடைய தேசத்தில் சுகபோகமாக வாழ முடியவில்லை. இந்திய தேசத்தில் வாழும் மக்கள் வரப்போகும் பேராபத்தை உணராமல் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எச்சரித்து தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லி தன்னை மிஷனரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்தினார்கள். கொலைகாரர்கள் கூட அவருடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக தேவதாசிகள் ரட்சிக்கப்பட்டனர். அவர்களுடைய வாழ்வில் ஒரு அடைக்கல பட்டணமாகவே ஏமி விளங்கினார். தமிழ்நாட்டிலே டோனாவூர் என்ற பகுதியிலே அவர்கள் சிறுவர் இல்லத்தை அமைத்து ஆதரவற்ற அநேக குழந்தைகளை ஆதரித்தார்கள். ஒரு பவுல் அப்போஸ்தலன் தேவனின் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்ததால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதிபதிகள், நியாயாதிபதி, சிறை அதிகாரி, ராஜாக்கள், மந்திரவாதிகள் என பல தரப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் ஏராளமான மக்கள் எச்சரிக்கை ஆள் இல்லாமல் பேராபத்தை உணராமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற பேராபத்தை, நரகாக்கினையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்க தேவன் ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று தினந்தோறும் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் அர்ப்பணித்தால் அநேகர் ஆபத்தை குறித்து எச்சரிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அநேகரை நீங்கள் நீதிக்குட்படுத்தினால் நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் பிரகாசிப்பீர்கள். தேவன் தாமே நமக்கும் அந்த பாரத்தை தருவாராக. God bless you. Have a godly day.